ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா உப்பலாக புதுசு புதுசுன்னு பூரியும், அதாவது கோதுமை மாவு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போகிறேன். எவ்வளோ அழகாக பூரி உப்பி வந்திருக்கு பாருங்கள், உள்ளே பாருங்கள். இது மாதிரி பூரி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி செய்யறது தான் காமிக்க போகிறேன். நான் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் அதில் சொல்லியிருப்பேன். அதையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உப்பலான பூரியும் நல்லா வாசனையான உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் கப்பலில் இது வந்து 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வந்து இது வந்து 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கு வந்து இன்னும் ஒரு அரை கப்பு கப்பு கிட்டத்தட்ட 300 கிராம் கோதுமை மாவு. இதில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 15 பூரி போட்டேன். நல்லா உப்பெல்லாம் இருக்கும், மொத்தமாகவும் இருக்கும் அந்த பூரி. இப்போ வந்து இந்த கோதுமை மாவை வந்து இப்போ பிசைஞ்சு எப்படி வந்து பூரி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த பூரி வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், இந்த உப்பு எண்ணெயெல்லாம் எல்லா மாவுலேயும் பலர்ற மாதிரி கிளறி விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டு இப்போ கிளறேன் பாருங்கள். இந்த மாவை நீங்கள் வந்து மாவு பிசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உப்புலாம் எல்லா மாவுலையும் சேர்றதுக்காக நல்லா மாவை கலக்கி பிசைஞ்ச பிறகு தான் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி பிசையணும். இல்லைன்னா உப்பு வந்து ஒரே இடத்துல தங்கிடும், பரவாமல் இருக்கும். அதனால இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு கிளறி விட்டுட்டு இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. இது மாவு மட்டும் தண்ணியாக போனால் பூரி உப்பெல்லாம் வராது. சப்பாத்தி மாவுக்கு தான் வந்து மாவு வந்து கொஞ்சம் தளர்ச்சியாக பிசையணும். உப்பு சப்பாத்திக்கு. பூரிக்கு வந்து மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பூரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். அதனால் வந்து தண்ணியை வந்து எப்போதும் ஆரம்பத்துலேயே கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி நிறையா போய்ட்டு மாவு சேர்த்திங்கன்னா மாவெல்லாம் கூட வந்துடும், வேஸ்ட்டாக போகும் மாவு. இப்போ நான் இது மாதிரி நல்லா கெட்டியாக பிழைஞ்சிருக்கேன் பாருங்கள். நல்லா அழுத்தி பிசையணும். இப்படி பிசைய முடியாதவங்க வந்து இடிக்கல்லில் வச்சு கூட இடிச்சுக்கலாம். அதுக்கு இவ்வளோ கெட்டியாக இருக்கும் மாவு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. இதுலேயும் வந்து நீங்கள் சப்பாத்தி நல்லா பிசைகிறதுல தான் வந்து இந்த பூரி மாவு நல்லா மாவு உப்பிட்டு வரும். நான் கையாலேயே பிசைஞ்சிடுவேன் நல்லா அழுத்தம் கொடுத்து. இதில் வந்து சில பேர் பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம இவ்வளோ தான் பிசைஞ்சாலும் பூரி உப்பி வருமானு சந்தேகம் வர்றவங்க வேணுன்னா இந்த கோதுமை மாவில் 2 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. ரவா சேர்த்து பிசைஞ்சு இந்த மாவை கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வைங்க. மாவு நல்லா ஊறினா தான் செட் ஆகும். நல்லா கெட்டியாக பிழைஞ்சிருக்கேன். மாவை ஊற வச்சிடுறேன். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து இந்த மாவு உருண்டையாக உருட்டி போட்டுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து சப்பாத்தி இடுறதுக்கு பூரி இடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிள்ளி உருண்டையாக போட்டுக்கிட்டு அதை வந்து ரவுண்டு ஷேப்பில் உருட்டணும். சில பேருக்கு வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து போட்டாங்கன்னா ரவுண்டாக வராது. போட்டுட்டு அப்புறம் டப்பா வச்சு வெட்டிலாம் எடுப்பாங்க. அது மாதிரிலாம் வேண்டாம். மாவு இப்போ உருட்டுற திருப்பியே நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா சப்பாத்தி நீங்கள் எந்த பக்கம் உருட்டினாலும் இந்த பூரி வந்து அழகாக வந்து ரவுண்டு ஷேப்பில் வரும். இந்த மாவை வந்து உள்ளங்கையில் வந்து அழுத்தம் கொடுத்து உருட்டணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் உள்ளங்கையில் அந்த மாவு உருண்டையை வச்சுக்கோங்க. 2 பக்கமும் அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா உருண்டை வந்து அழகாக வரும். இது மாதிரி கிள்ளி வச்ச மாவனை உருட்டி ஒரு ஃபஸ்ட்டு கிள்ளி வச்சுக்கோங்க உருண்டையை. அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கிட்டு மாவில் பெரட்டி இது மாதிரி அழுத்தமாக வந்து உருட்ட வேண்டியதான் சப்பாத்தி கட்டையால். இந்த ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க. அப்போ தான் வந்து எதுக்கு நான் வந்து பூரி இது போட்டிருக்கேன்னா மாவு போட்டிருக்கேன்னா வந்து சப்பாத்தியை பூரியை நம்ம உருட்டிட்டு நம்ம அடுக்கி வைக்கிறப்ப ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மாவு போட்டால் நீங்கள் எண்ணெய் போட்டு உருட்டினீங்கன்னா அப்பப்போ போட்டு அடுப்பில் எடுத்துடணும். இதில் மொத்தமாக போட்டு எடுத்து வைக்கிறதால இப்போ உருட்டி வச்சுட்டு கையில் பரட்டி எடுத்திங்கன்னா ஒட்டிடுற மாவுலாம் கீழே கொட்டிடும். அதுக்காக தான் பரட்டி எடுக்கிறது. நல்லா பரட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து பூரியை வந்து நல்லா அழகாக மொத்தமாக விடணும். கொஞ்சம் திக்காக இருக்கணும் பூரி, அப்போ தான் உப்பிக்கிட்டு வரும். அந்த மொத்தமாக போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறப்ப மாவு போட்டு வச்சிங்கன்னா ஒட்டாது. எண்ணெய் போட்டு விட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று. இது வந்து நான் மாவு போட்டு திரட்டினா பூரி கொஞ்சம் திக்காக தான் இட்டுருக்கேன் பாருங்கள். திக்காக இட்டால் தான் உப்பிக்கிட்டு வரும். சப்பாத்திக்கு தான் வந்து மெல்லிசாகிடணும். இது மாதிரி நல்லா திக்காக போட்டு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தாளிச்சிடுவோம். இப்போ வானிலையில் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு கடுகு,
அடுத்து கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு செவந்து வரணும். இந்த சமயத்தில் நான் வெங்காயம் நல்லா 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா போடுறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் போடுவோம், அதனால் 4 மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் நிறையா போடுங்க, பெரிய வெங்காயம் தான் பூரிக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நைஸாக வெட்டணும். நைஸாக வெட்டிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா உதிர்ந்து தூள் தூளாக வந்துடும். அதுதான் வெங்காயம் வெட்டுற டெக்னிக் அது. இப்போ இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சிக்கு அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா வதங்கின பிறகு தான் நீங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூடவே சேருங்க, நல்லா வதங்கி. இந்த வெங்காய வாசனை தான் பூரி உருளைக்கிழங்கு குருமாவுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். அது நல்லா வதங்கணும், கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும். நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு பூரி மசாலா சாப்பிட்றப்பயே அந்த வெங்காயம் வாசனை நல்லா வதங்கின வாசனையோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கின சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்தா புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் ஒரு தக்காளி ருசிக்காக நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இந்த சாதாரணமாக பூரிக்கு நிறைய வகையான குருமாலாம் செய்வாங்க. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் பூரிக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பெஷலாக. அதனால் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் இன்னும் வதங்கிறதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். தக்காளி நல்லா மசிய வந்துட்டு இந்த சமயத்தில் நான் 4 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை தான் இப்போ நம்ம இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியோட நம்ம சேர்க்க போகிறோம். 4 உருளைக்கிழங்கு இது நல்லா மசிய வேக வச்சுட்டு தோலெலாம் உரிச்சிட்டு மசித்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா இதை வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி போட்டு தாளித்த கலவையோட மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு உரிச்சதையும் நம்ம சேர்த்து எல்லாம் கிளறி விடுவோம். கொஞ்சம் திக்காக இருக்குது. தண்ணி விட்டோன்னா வெந்து வந்தோடனே கொஞ்சம் திக்காகிடணும். இந்த கழுவி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க, கலராக நல்லா அழகாக இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். டெய்லி இட்லி தோசைன்னு இல்லாமல் இடையில வாரத்துக்கு ஒரு நாள் பூரியும் செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட. பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கிறதுக்காட்டிலும் வீட்டில் நம்ம சுத்தமான எண்ணெயில் செய்வோம், ஆரோக்கியமும் கூட. இதில் 1 கப்பு மாவுக்கு இல்லை 10 பூரி செஞ்சுக்கலாம். இதில் உள்ள சீக்கிரம் இந்த பூரி மசாலா சீக்கிரம் இந்த சோம்பு நான் நசுக்கிட்டு போடுறேன் பாருங்கள். இந்த சோம்பு போட்டால் தான், சோம்புன்னா பெருஞ்சீரகம், அது இடிக்கல்லில் தட்டிட்டு போடுங்க. மிக்சியில் போட்டுற வேண்டாம். நல்லா 1 ஸ்பூனு பெருஞ்சீரகத்தை நல்லா உரலில் இடிச்சிட்டு அதை இந்த இறக்குற சமயத்தில் போட்டுட்டு இறக்குனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உருளைக்கிழங்கு குருமா. இதுதான் அந்த காலத்துலலாம் செய்வாங்க. அந்த இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பெருஞ்சீரகத்தை நல்லா இடிச்சிட்டு போட்டு நல்லா ஒரு கிளறிக்கிட்டு ஒரு கொதி வந்தவுடனே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனா உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி தான் தாளித்து இறக்க வேண்டியதான். இதை தொட்டு சாப்பிட்டா தான் பூரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது லஞ்சு பாக்ஸுக்குமே கொடுக்கலாம், வீணாக போகாது. நம்ம தேங்காயெலாம் இதில் சேர்க்கலை. இது உருளைக்கிழங்கு பச்சை மிளகா தான். இப்போ ரெடி ஆகிட்டு பூரி மசாலா இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது பூரி செய்ய ரெடி ஆகலாம். இப்போ வானலில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக இருந்தால் போதும், 200 250 எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம நல்லா பூரி போட்டிருக்கோம், நல்லா உப்பி வந்துடும் தானா மேலே. இவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். நான் ரவா கூட சேர்க்கலை, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் போட்டு நான் இது பிசைஞ்சிருக்கேன். தானாகவே உப்பி வரும் அந்த எண்ணெயில் வெந்தோன்னு. நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தெரித்து விட்டுக்கோங்க. முன்பக்கமும் பின்பக்கமும் உப்புன பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பூரி எடுத்து வெளியில் வச்சாலும் அந்த உப்புனது அமுங்கி சப்பாத்தியாக இல்லாமல் உப்பிக்கிட்டே அப்படியே இருக்கும். ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க ஷோகேஸில் முழுசாக உப்புன பூரி. அது முன்பக்கம் திருப்பி விடுற மாதிரி இது மாதிரி உப்புன பூரியை
முன்பக்கம் இப்போ எடுத்து வச்சா இந்த பூரி வந்து நம்ம எப்போ எத்தனை மணி நேரம் கழிச்சாலும் அது அதே உப்புலோட இருக்கும், அமுங்கி போகாது. அதனால் வெந்த பூரியை 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்கோங்க. நான் அடுத்த பூரியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்படி அழகாக உப்பி வருது பாருங்கள். அது மாவு பிசைஞ்சு அதை வந்து 20 நிமிஷமாவது குறைச்சினா அந்த மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டணும். சப்பாத்தி பூரி இடுறப்ப கொஞ்சம் மொத்தமாக இடணும், நல்லா பிசைஞ்சிடணும். அவ்வளோதான் பூரி வந்து உப்புலா வர்றதுக்கு செய்ய வேண்டியது. மசாலாவில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பெருஞ்சீரகம் தட்டிட்டு போடணும். ருசி தூக்கலாக இருக்கும். ஒரு 2 சாப்பிட்றவங்க பூரி 4 சாப்பிடுவாங்க அந்த ருசிக்கு. இப்போ நான் மீதி திரட்டி வச்ச இந்த பூரியெல்லாம் நான் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு பூரியும் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் திரட்டி வச்சிருந்த எல்லா பூரியும் போட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக இதை பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இது வந்து சுத்தமாக வந்து அமுங்காது, அப்படியே உப்பிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பூரி வெந்தோடனே முன்பக்கம் போட்டு எடுத்திங்கன்னா பூரி ரெடி ஆகிட்டு. நான் போட்ட வந்து 300 கிராம் மாவுக்கு இவ்வளோ பூரி வந்திருக்கு. இன்னொரு தட்டில் 3 பூரி வச்சுருக்கேன். இந்த பூரி செஞ்சாச்சு. இவ்வளோ அழகாக உப்பலான பூரி. அவ்வளோதான், நம்ம வீட்லேயே அவ்வளோ அழகான பூரி செஞ்சுருக்கோம். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட, யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் பூரி செய்யலாம். இந்த பூரிக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ அந்த பூரியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மொறுன்னு இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்குது. அதில் உள்ளே பாருங்கள் இவ்வளோ ஓட்டையெல்லாம் இவ்வளோ வந்து உப்பெல்லாம் இருக்குது உள்ளே. இதுதான் வந்து பூரி வந்து பதம் சாப்பிட்ற இது பக்குவம். இதை வந்து உருளைக்கிழங்கு மசாலாவில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் நிச்சயம் இந்த வீடியோவில் வந்து பூரி எப்படி ரொம்பவும் ஈஸியாக புசுன்னு உப்பெல்லாம் பூரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.